சிலருக்கு முழுவதுமாக ஜவ்வு பிதுங்கி நகர்ந்து விடும். ஸோ எடுக்கும் பொழுது அனைத்து ஜவ்வுகளும் வந்து விட்டால் இடம் வெற்றிடமாகும். வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும். இல்லை என்றால் இது இன்ஸ்டெபிலிட்டி ரிலேட்டட் ஃபியூச்சரிஸ்டிக் பெயினை உருவாக்கும். அதற்காகத்தான் இன்டர் பாடி ஃபியூஷன் என்ற அறுவை சிகிச்சை உள்ளது. இதோடு எலும்போடு எலும்பு இணைத்துப்பதால் கீழே குனிய முடியாது என்று கிடையாது. ஏனென்றால் உடம்புகளில் 33 முதுகெலும்புகள் உள்ளன. நாம் இணைப்பது 2 எலும்புகளையே. ஸோ அந்த இடத்தில் தொந்தரவு வராமல் இருப்பதற்காக இணைக்கிறோம், மருத்துவ முறையில் இணைக்கிறோம், நல்லதற்காக இணைக்கிறோம். ஸோ இணைப்பது என்பது பாதிப்பை ஏற்படுத்தாது, ஒரு சிறு அசைவை குறைக்கும். அந்த சிறு அசைவு இந்த வலியையும் முதுகு வலியும் கால் வலியும் ஒப்பிடும் பொழுது இது ஒரு சாதாரணமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ சயாட்டிகா என்றால் ஆரம்ப நிலையில், இடைப்பட்ட நிலையில், 1வது 2வது ஸ்டேஜில் மருத்துவ முறைகளே போதுமானது. 4வது முறையை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அது நுண்துளை சிகிச்சையாக இருக்கட்டும், இன்டர்பாடி ஃபியூஷனாக இருக்கும் தான் செய்வது சிறந்தது. 3வது ஸ்டேஜில் இருக்கும் பொழுது தான் இது 2 கட்டான் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள். இதை இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். இப்படி போக வேண்டும் என்றால் ஆரம்ப நிலையில் சரி செய்ய வேண்டும். சில நேரங்களில் இது சரி செய்ய முடியாமல் போகும் பொழுது தான் மருத்துவ முறைகள் ஃபெயில்டாகி அதனால் முழுமையாக தீர்க்க முடியவில்லை, வியாதியை குணப்படுத்த முடியவில்லை, வலி குறையவில்லை, தூங்க முடியவில்லை, கீழே குனிய முடியவில்லை, வேலைகளை செய்ய முடியவில்லை என்று வரும் பொழுது மட்டுமே இந்த நுண்துளை சிகிச்சைகளோ இல்லை இன்டர்பாடி ஃபியூஷன் அறுவை சிகிச்சையோ தேவைப்படும்.